வெல்கம் டு ஃபான்ஸ் vlog. இந்தியாவின் விடுதலைக்காக மிகவும் போராடியவர்தான் இவர். மக்களால் ஆசையால் அழைக்கப்படுறார் நேதாஜி என்று. இவரது பெயர் சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் இவர் மிகப்பெரிய ஒரு விடுதலை போராளி. இந்தியாவின் விடுதலை உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று இந்தியாவுக்காக போராடியவர்தான் இவர். மற்றும் இவர் பிறந்தது ஜனவரி 23ஆம் தேதி 1897 வருடத்தில் பிறந்தார். இந்தியாவின் உள்ள கட்டாக், ஒடிசா மாநிலம் கட்டாக் என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் ஜானகிநாத் போஸ், அம்மாவின் பெயர் பிரபாவதி. இவங்க 2 பேர்த்துக்கும் 9வது மகனாக பிறந்தார். இவருக்கு 8 சகோதரர்களும் 6 சகோதரிகளும் இருந்தார்கள். இவருடைய தந்தை மிகப்பெரிய வக்கீலாகவும் தாயார் தெய்வ பக்தி அடைந்தவரும் இருந்தார்கள். இவருடைய ஆரம்ப கல்வியை ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற மாநிலத்தில் படித்து வந்தார். மற்றும் உயர் கல்விக்காக கொல்கத்தாவில் உள்ள ரேவன்ஷா கல்லூரியில் படித்து வந்தார். அங்கு இவர் முதல் மாணவர் என்று விருது வாங்கினார். படிப்பு முடிஞ்சக்கப்புறம் இவருக்கு இந்த இந்தியாவின் விடுதலைக்காக போராடும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதுக்குண்டான காரணம் பார்த்திங்கன்னா, ஜாலியாபாத் என்ற இடத்தில் ஆயுதமின்றி நம் மக்களை வெள்ளையர்கள் தாக்கினர், எல்லாத்தையும் தாக்கினர். இவர் காங்கிரஸ் கட்சியில் இவரை இணைந்துவிட்டார் மற்றும் சிஆர் தாஸ் என்பவரை தலைவராக ஏற்று சுதந்திர போராட்டம் ஆரம்பித்தார். அப்பொழுது இவருக்கு பல பிரச்சனைகள் வந்தது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமார்ட் மொபைல் ஆப். 1922 பிரிட்டிஷ் அரசாங்கம் வெல்ஸ் என்ற இளவரசரை இந்தியாவிற்கு அனுப்ப முயன்றார்கள். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியினர் அவரை எதிர்த்து போராடினார்கள். 1938 காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவியேற்று கொண்டார். நான் தீவிரவாதிதான், எல்லாம் கிடைக்கணும், இல்லைனால் எதுவும் தேவையில்லை, எனது கொள்கை. கடைசியில் இவருக்கு ஹிட்லரிடமென்று அழைப்பு வந்தது. அப்பொழுது இந்தியாவின் திரும்பி சென்று விடுதலை ஒலி பரப்பினார். இந்திய இராணுவம் சோர்ந்த இடத்தில் இவர் அவருடைய ஒலியை கொடுத்து மீண்டும் போராடுவோம் என்று ஒலி கூறினார். அப்பொழுது எல்லாரும் போராடி வந்தனர். அவர் நினைத்தபடி ஆகஸ்ட் 15, 1947 விடுதலை கிடைத்தது நம்ம இந்தியாவிற்கு. ஆகஸ்ட் 18, 1945 அவர் இறந்து விட்டார். இந்தியாவை பரபரப்பு ஏற்பட்டுச்சு.